ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் குழந்தைகளுக்கு பிடித்தமான வெஜ்ஜு சாண்ட்விச் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக மசாலாவோட நல்லாயிருக்கும். இதை நீங்கள் காலையில் டிஃபனுக்கு கூட செய்து சாப்பிட்லாம், நைட்டு டின்னர் கூட செய்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த வெஜ்ஜு சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் வச்சு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அதுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் உருகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா பூண்டு நல்லா கோல்டன் கலராக வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரே ஒரு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதோட நம்ம காய்கறிலாம் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு கேரட் எடுத்து திருவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதோட உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு, குடமிளகா, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணியும் கேரட்டும் கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க. ஏன்னா பட்டாணி கேரட்லாம் சீக்கிரம், பச்சை பட்டாணிங்கனால சீக்கிரமே வெந்துடும். இதோட மசிச்சு வச்ச 2 உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அந்த பட்டாணி மட்டும் கொஞ்சம் வேகணும். அதுக்கு கொஞ்சோண்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசால் வேறு கொஞ்சம் மசால் வாடெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பட்டாணி வேகட்டும். இப்போ இந்த ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டு கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். பட்டாணி எல்லாமே வெந்துருச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ப்ரெட்டில் தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை மேலே வச்சிடலாம். இது மேலே ஒரு சீஸ் வச்சுருங்க. சீஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது மேலே அந்த ப்ரெட்டை வச்சு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டை வந்து அப்படியே மேலே வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு டோஸ்ட் ஆனோடனே இந்த திருப்பி போட்டுடலாம்.
நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டு, குடமிளகா, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, உங்களுக்கு எது இதாக இருக்குது. வெறும் உருளைக்கிழங்கு கேரட் கூட சேர்த்து கூட செய்யலாம். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சனால நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதிலே வச்சு இப்படி நடுவில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. இதேமாதிரி நீங்களும் செய்து கொடுங்க குழந்தைகளுக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. மொதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.